ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜியூ போப் அவங்களுடைய பர்த்டே 24th April 1820 பிறந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவருடைய பேரோட விரிவாக்கம் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் யூக்லோ போப். ஸோ அதுதான் ஷார்ட்டாக ஜியூ போப்னு நம்ம சொல்கிறோம். எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில். அவங்களோட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ஜான் போப், கேத்ரின் நியூலாப். அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அவங்க பேர் வந்து ஹென்ரி. இவருக்கு தமிழுமே இவர் லேர்ன் பண்ணியிருக்காரு. தமிழை இவருக்கு யார் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர். இவருக்கு ஒரு சிறப்பு பெயருமே இருக்குது. சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செம்மல்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் எந்த மாதிரி தொண்டெல்லாம் ஆற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட தம்பி ஹென்றி சமய பணி ஆற்றிருக்காரு. ஸோ அதே மாதிரி 19ஆம் அகவையில் தமிழகம் வந்திருக்காரு. அதே மாதிரி ஜியூ போப் பார்த்திங்கன்னா சென்னை சேர்கிறதுக்கு 8 மாதம் ஆயிருக்கு. பாய்மர கப்பலில் தான் சென்னை வந்திருக்காரு. ஸோ அந்த 8 மந்த்தையும் வீணாக்காமல் தமிழ், வடமொழி இந்த மாதிரி நூல்களை அவர் கற்று தெரிஞ்சிருக்காரு. தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு அவர் அவரோட தமிழ் ஃப்ளூயன்சியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் அவர் எங்கே வந்திருக்காருன்னு பார்த்திங்கன்னா 1839 சென்னையில் சாந்தோங்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு தமிழ் உரையை படித்து அவர் சொற்பொழிவு ஆற்றியிருக்கார். இந்த நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் சாந்தோமில் அதே மாதிரி சமய பணி ஆற்றியிருக்காரு. பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயார்புரத்தில் தங்கி அங்கேயுமே சமய பணி ஆற்றியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பல்வேறு பள்ளி, கல்லூரி இதெல்லாமே நிறுவியிருக்காரு. அதில் கல்வி பணி, சமய பணி எல்லாமே செஞ்சுருக்காரு. தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள்லாம் அவர் இது பண்ணியிருக்காரு, க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு பார்த்திங்கன்னா கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் அந்த மாதிரி மொழிகள்லையும் அவர் கற்று தெரிந்திருக்காரு. ப்ளஸ் கற்றுத்தரவும் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாத அவர் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. என்னென்ன துறைக்குன்னு பார்த்திங்கன்னா கணிதம், மெய்யறிவு. திருநெல்வேலியில் அவர் பார்த்திங்கன்னா எந்த இயர்லேருந்து இருந்திருக்காங்கன்னா 1842 1849 வரைக்கும் சமய பணி ஆற்றிய போப் திருநெல்வேலியில் அந்த 1849 வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து போயிருக்காரு. ஸோ இங்கிலாந்து போனதுக்கப்புறமா அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு 1850. பின் மனைவியுடன் தமிழகம் தஞ்சாவூர்லேயுமே சமய பணியாற்றியிருக்காரு. அவர் இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. தஞ்சாவூரில் பணியாற்றிய அந்த 8 காலத்தில் பார்த்திங்கன்னா 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு, நன்னூல் முதலிய இலக்கணங்களையும் பயின்றிருக்காரு. போப் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார். அப்போது அவர் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடாசாலை மாணவர்களுக்கு படிப்பது, எழுதுவது எப்படிங்கிறதும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பல அறநூட்களை ஆராய்ந்து அதிலேருந்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலையுமே தொகுத்திருக்காரு. அதே மாதிரி நம்மளோட மேலை நாட்டவரும் நம்ம தமிழில் இருக்கிற பல நூட்களை கற்று படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கில தமிழ் அகராதி ஒன்றையும் அவரே வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி ஜியூ போப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன டிபார்ட்மெண்ட்டை பற்றி படித்தாலும் அவனுடைய ரீஜனல் லாங்குவேஜ், அவனுடைய மொழி என்னவோ அதில் அவன் படிக்கணும் அப்படிங்கிறத ஜியூ போப் நல்லாவே வலியுறுத்தியிருக்காரு. அதே மாதிரி தமிழை மேலை நாட்டுக்கும் பரப்பணும் அப்படிங்கிறதுனால 1885 1908 கிட்டத்தட்ட 23 இயர்ஸ் இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். அவர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட திருக்குறளை படித்து 1886 அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி 1900 திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இதெல்லாமே அவர் இஷ்டப்பட்டு படித்த நோட்கள் தான். அவர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உதகமண்டலத்தில் ஒரு ஸ்கூலையுமே நிறுவியிருக்காரு. அட் த எண்டு அவர் இறக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவரோட கல்லறையில் எழுத சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் தமிழ் மொழியின் மீதான ரொம்ப பற்று வைத்திருந்திருக்காரு. ஸோ இதெல்லாமே ஜியூ போப் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ யுகா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you friends.